போதைப் பொருட்கள் பற்றியும் பேசியிருக்கிறார். திமுக இருந்த ஒருத்தர் மேல இது தொடர்பாக குற்றச்சாட்டு எழுந்ததுமே அந்த நபரை அடுத்த வினாடியே கட்சியை விட்டு நீக்கிட்டோம். அவர் மீது விசாரணைக்கு நாங்க தடையா இல்ல. இந்த வழக்கு வச்சு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு அவதூறு பரப்புற பிரச்சாரத்தை நீங்க செய்யறது பிரதமர் பதவிக்கு அழகல்ல. இந்தியாவுக்கே போதைப் பொருள் குஜராத் துறைமுகத்திலிருந்து தான் வருதுன்னு பிடிக்கிறாங்களே. ஒரு காலத்தில் குஜராத் முதலமைச்சராக இருந்தது நீங்கள் தானே. இப்போ உங்க கட்சி அங்குதான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தியாவது வாய் திறப்பீங்களா? பாஜக மாநிலங்கள்ல தான் நாட்டிலேயே போதைப் பொருள் அதிகம் விற்பனையாகுதுன்னு புள்ளி விவரம் வந்திருக்கு. அது ஏதோ நாங்க சொன்னதல்ல. மாநிலங்களவையில் டிசம்பர் மாசம் உங்க ஆட்சி சார்பில் ஒன்றிய அரசு வச்ச அறிக்கையில இருக்கு. அது மட்டுமல்ல, போதைப் பொருள் அதிகமாக கைப்பற்ற டாப் 10 மாநிலங்கள்ல 7 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி தான் நடக்குது. இந்த 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு என்ற பெயரே கிடையாது. அந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்து வருது. அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே. உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் அப்படி என்ன கோபம்? இது மாதிரி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களையும் எங்கள் இளைஞர்களையும் ஏன் அவதூறு செய்யறீங்க? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்களுக்கு சொல்லப்படாத தகவலை சொல்றேன். போதைப் பொருள் தொடர்புடைய வழக்கில் பாஜகவை சார்ந்த 14 பேர் இங்க சிறையில் இருக்கிறாங்க. அதற்கு ஆதாரம் இருக்கு. இதற்கு பிரதமர் மோடி என்ன விளக்கம் அளிப்பாரு? பிரதமர் என்பது ஒரு உயர்ந்த பதவி. இதுவரைக்கும் எத்தனையோ பிரதமருடைய தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம பார்த்து இருக்கிறோம். அவங்க ஆட்சியில நாட்டுக்கு செஞ்சதை சொல்லுவாங்க, அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா பிரதமர் மோடி சாதனைகளை சொல்ல வழி இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட மோடி அவர்களுடைய கூட்டணியில இருந்துட்டு இப்ப அவருடைய டைரக்ஷன் கள்ள கூட்டணி நாடகம் போடக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு? இன்று காலையில இந்து நாளேட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல ஏன் பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க கேட்டா, திமுகன்னு தெரிஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரியே நம்ம பத்தியே பேசுறாரு. பாஜகவை பத்தியும் மோடியை பத்தியும் பேச எஜமான விசுவாசம் தடுக்குதான். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே சொல்லுங்க, உங்க தலைமையிலான அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கொடநாடு கொள்ள தற்கொலை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, தலைமைச் செயலகத்தில் ரைடு, அமைச்சர் மற்றும் டிஜிபி மீதே குட்கா வழக்கு, பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை, சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் முடங்கிய ஆட்சி தான் பழனிசாமியின் ஆட்சி. தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சவர் தான் பழனிசாமி. இப்படிப்பட்ட பழனிசாமிக்கு வாக்களிக்க மக்களும் தயாராக இல்லை. உண்மையான அதிமுக தொண்டர்களும் தயாராக இல்லை. தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான்.
தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கினது திமுக ஆட்சியில தான். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்களை நிறைவேற்றினது திமுக ஆட்சியில தான். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சி தான். சமீபத்தில் ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க. உலக தொழிலாளர் அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட புள்ளி விவரம் ஒண்ணு இல்ல, வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரிச்சிருக்குன்னு சுட்டி காட்டியிருக்கு. அதுல 83 விழுக்காடு இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதாக வேதனையான செய்தியை வெளியிட்டிருக்கு. போலியான பிம்பங்களால கட்டமைக்கப்பட்ட மோடி மாடல் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குது. அதே சமயம் எல்லோருக்கும் எல்லான்ற கொள்கையோட நாம செயல்படுத்தி வரக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை பெற்றிருக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுவும் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விபரம் சொன்னதை வச்ச இதனை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி சீரழிச்ச தமிழ்நாட்டை மீட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதனால வேலைவாய்ப்பை பெற்ற இளைஞர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிறுவனத்தில் அக்கவுண்ட் தொடங்கி இருக்காங்க. இப்படி கடந்த 3 ஆண்டுகள்ல கிடைத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா? நமது அரசு பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த 3 ஆண்டுகள்ல 77,78,999 புதிய வேலை வாய்ப்புகள் தனியார் துறைகள்ல உருவாக்கப்பட்டிருக்குன்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி திட்டங்களாலும் செயல்பாடுகளாலும் உண்மையாகவே சாதனைகளை நிகழ்த்துகிற மாடல் தான் நமது திராவிட மாடல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.